சிலப்பதிகாரத்தை செவிமடுக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். வடநாட்டு வென்றி என்பது செங்குட்டுவன் பெற்ற ஒரு பெரு வெற்றி. கரிகாலன் காலத்துல வடநாடு வரையில சென்று இமயமலையில புலி சின்னத்தை பொறித்து வந்தான் என்பதும் வரலாறு தான். அப்போது அவனுக்கு இல்லாத ஒரு பெரும் பகை செங்குட்டுவன் காலத்துல தோன்றியது. செங்குட்டுவன் மிகப்பெரிய ஒரு படையோடு சென்று நூற்றுவர்கண்ணருடைய துணையோடு கங்கை ஆற்றை கடந்து இமயமலை வரையில் சென்று வந்தான் என்பது ஒரு வரலாறு. ஆனால் எந்த வரலாற்று ஆசிரியரும் வடநாட்டில் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒரு கற்பனை என்று எழுதியவர்கள் எல்லாம் இருக்கிறார். நம்முடைய பேராசிரியர்களே சில பேர் அப்படித்தான் இருக்கும் என்று எழுதிவிட்டார். ஆனால் இப்போது அதற்கு நிறைய சான்றுகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர் வடநாட்டு அரசர்களை எல்லாம் வெற்றி கொண்டு செங்குட்டுவன் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பிய பிறகு அப்போது அவன் அந்த அந்தணன் வழியாக மாடல மறையோன் வழியாக செவியுறுகிறான். நீலன் சொல்லுகிறான், அவனுடைய படைஞருள் ஒருவனாகிய நீலன் சொல்லுகிறான், எல்லாம் வெற்றி கொண்டோம், ஆனால் இந்த சோழ பாண்டியர் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, மிக அலட்சியமாக பேசுகிறார்கள் என்ற உடனே மிக சிரம் கொடுக்கிறான். அவர்கள் மீதும் தான் சென்று தாக்க வேண்டும் என்று கருதுகிறான். அப்போதுதான் அதற்குத்தான் மாடல மறையோன் சொல்லுகிறான், கரிவடர் சிலம்பில் துஞ்சும் யானையின். இந்த கரிங்கிறதுக்கே ஒரு சொல், இந்த ஒரு சொல்லுக்கே சில விளக்கம் சொல்லணும். இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல்லிக்கொண்டே போனா நிறைய போய்விடும். கரி என்பதற்கு மிளகு என்று பொருள். கரிவளர் சிலம்பு என்றால் மலைகளில் எல்லாம் அங்கங்கு குறிஞ்சி நிலத்தில் எல்லாம் பெரும் பெரும் மரங்களில் எல்லாம் மிளகு கொடிகள் ஏற்றி விடப்பட்டிருக்கும். அதுல மிளகு காய்க்கும். மிளகு என்பது தமிழ்நாட்டினுடைய அந்த காலத்தில் ஒரு பெரிய வாணிக பொருள். அது மேலை நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதியான ஒரு பொருள். அந்த மிளகு கொடி வளர்கின்ற சிலம்பில், சிலம்பு என்றால் இங்கு மலை என்று பொருள். நாம் முன்பே பார்த்தோம் ஒரு இடம், ரொம்ப நயமாக இளங்கோவடிகள் எழுதியிருக்கக்கூடிய இடத்தை பார்த்தோம். சிலம்பு என்றால் மலை என்று ஒரு பொருள். காலிலே அணிந்து கொள்ளுகின்ற அணி என்றும் ஒரு பொருள். கோவலன் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், குறந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தகும் என்று சொல்லி வருந்துகிற போது கண்ணையை சொல்லுகிறா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிலம்போட கொள்க. அவன் சொன்னான், குறந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்தது, குன்றையே நான் கரைச்சு விட்டேன், மலையே கரைச்சு விட்டேன், என்ன பண்றதுன்னா சிலம்பு இருக்குன்னு. அவன் சிலம்புன்னு சிறு மலை என்று பொருள். இந்த சின்ன மலை இருக்கு, இதை வைத்து கொண்டு ஈட்டலாமே. குறந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தகும் என்று சொன்ன போது சிலம்பூட கொண்டு. அந்த தொடரை கூட நம்ம நன்றாக பார்க்கணும். இலக்கணம் இல்லாமல் இலக்கியம் இல்லை. இலக்கியத்திலிருந்து எடுபட்ட இலக்கணம் அந்த இலக்கியத்தை நன்கு உணர்வதற்கு சரியான ஒரு கருவி. சிலம்பு உளதுன்னு சொல்லியிருந்தா ஒற்றை சிலம்பு, சிலம்பு உளன்னு சொன்னதுனால இரண்டு சிலம்பு. இந்த ரெண்டு சிலம்பு இருக்கு, இவற்றை பெற்று போய் கொள்ளுக என்று சொன்னான். ஆனா அவங்க கொண்டு போய் விற்க போனது ஒற்றை சிலம்பு. ஏன்னா இந்த ஒற்றை சிலம்பே பொருள் ஈட்டுவதற்கு போதுமான அளவுக்கு ஒரு பெரிய விலை மதிப்பு மிக்க ஒரு அணிகலன். அதை பார்த்துட்டுதான் பொற்கோலன் சொல்லுகிறான், இது கோப்பெருந்தேவிக்கு அல்லது வேறு யாருக்கும் இது செல்லாது, அவ்வளவு உயர்ந்த ஒரு பொருள் என்று சொல்லுகிறான். கரிவளர் சிலம்பில் துஞ்சும் யானையின். துஞ்சுதல் என்றால் அப்படியே உறங்குதல் என்று பொருள். யானை அந்த மிளகு கொடி படர்ந்த மலையின் கண்ணை உறங்குகிறது. சிறுகுரல் நெய்தல் வியலூர் எறிந்த பின். இது சேரநாட்டில் இருந்த ஒரு சேரநாட்டின் கண்ணே உள்ள ஒரு ஊர். அதுல இருக்கிற குறுநில மன்னன் இவனுக்கு எதிராக எழுந்த போது செங்குட்டுவன் அவனை வென்றான். சிறு குரல், குரல்னு கொத்து என்று பொருள். நெய்தல் மலர்கள் கொத்தாக மலர்கின்ற கழிமுகம், கடற்கரை ஊர். வியலூர் எரிந்தபின், வியலூரை வெற்றி கொண்ட பிறகு
6 முனை தெரியல் 9 மன்னரை. சோழ நாட்டுல 9 மன்னர்கள் அந்த சோழ மன்னனை எதிர்த்து கழிச்சு செய்தார்கள். மன்னர் என்பதற்கும் வேந்தர் என்பதற்கும் வேறுபாடு உண்டு என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மன்னர் என்பார் குறுநில மன்னர்கள், வேந்தர் என்பார் பெருநில வேந்தர்கள். தமிழ்நாட்டில் மூவேந்தர், 3 பேர் தான் வேந்தர். மன்னர்கள் நிறைய பேர்கள் இருந்தார். அதனால வெள்ளை ஆட்சியில பல பேரை மன்னராக்குனாங்க. அவங்க வெள்ளைக்காரர்கள், ஐரோப்பியர்கள் இருக்காங்களே, தங்களுக்கு கீழே இருந்து சரியாக திரை செலுத்தி கொண்டு வருவதற்குரிய பல பேரை அடையாளம் கண்டு அவர்களுக்கெல்லாம் நீ எல்லாம் நீ மன்னர்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு ஆள் என்ன சொன்னாரு, எல்லாரையும் மன்னர்னு சொல்ற, என்னையும் சொல்றிய, நான் பெரிய ஆள் இல்லையா அப்படின்னு. சரி நீ மாமன்னன் அப்படின்ட்டான். பின்னால என்ன ஆயிற்று, அது என்ன மாமன்னர் என்று விடுதலை பெற்ற பிறகு மாமன்னர் என்று சொல்லுவது என்ற உடனே அது மா என்பது மாற்றுமை இலங்கியன்னு பொருள், வேற ஒன்று பெரியன்னு பொருள் இல்லை. எல்லாரும் மாமன்னர் தான் சொல்லிவிட்டார். பிறகு மத்திய அரசு என்ன செய்தது என்றால், விடுதலை பெற்ற பிறகு எல்லா மன்னர்களுடைய மானியங்களையும் நீக்கி எல்லாவற்றையும் ஒன்றாக்கி அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் மீண்டும் எடுத்துக்கொண்டது. அதனால சிறுகுறள் நெய்தல் வியலூர் எறிந்தபின் 6 முனை தெரியல் 9 மன்னரை. 6 என்பது ஆத்தி என்பதை குறிக்கும். ஆத்தி மரம், இங்க ஆத்தி மாலை. 6 முனை தெரியல், தெரியல் என்பது மாலைக்குரிய பெயர். எதற்காக? பூக்களை தெரிந்து எடுத்து செய்வதனால அதுக்கு தெரியல் என்று பெயர். தேர்ந்து எடுத்து செய்வது. வானத்தில் இருக்கிற வில்லு ஒன்று 7 நிறங்களை காட்டியதாம். அப்ப முத்துள்ளாயிரத்துல புலவன் சொல்லுகிறான், வானத்துல 7 நிறம் தெரியுது, இங்க நிலத்துல பாருங்க, வேண்டாம் என்று கட்டியது போக தூக்கி எறிந்த மலர்கள் அந்த 7 நிறம் என்ன, அதற்கு மேல கிடக்கு. ஆக வானமில்லே பூமியிலே வந்து கிடந்தது போல அவ்வளவு மலர்கள் என்று சொல்லுகிறான். அதனால தெரிந்தெடுத்த மலர்களை தவிர மற்றவை எல்லாம் புறக்கணிக்கப்படும். 6 முனை தெரியல் 9 மன்னரை. நேரிவாயில் நிலைச்சிறு வென்று, நேரிவாயில் என்ற இடத்துல நிலைத்த போரின் கண்ணே வென்று, நெடுந்தேர் தாரையோடு இடும்பூர் புறத்து இருத்து, அந்த அங்கு சென்று நேரிவாயிலும் இடும்பூர் புறத்திலும் வென்று இருத்து அவரை வென்று, கொடும்போர் கடந்து. நேரிவாயில் என்பது உறையூர் தெற்கு வாயில். உறையூரின் கண்ணே இருக்கக்கூடிய தெற்கு உறையூர் அந்த காலத்துல சோழராட்சியினுடைய ஒரு பெரும் தலைநகரம். கொடும்போர் கடந்து நெடுங்கடல் ஓட்டி, உடனே கடற்புறத்தேவர்களை எல்லாம் ஓட்டி, உடன்று மேல் வந்த ஆரிய மன்னரை. கடும்பூணல் கங்கையில் பேரியாற்று வென்றோய், ஆரிய அரசர்களை நீ கங்கை கரையிலும் வென்று முடித்தாய். இப்படி எவ்வளவு பெரிய வெற்றிகள்லாம் பெற்றவன் நீ. இப்ப நீ சினவயப்படக்கூடாது. நெடுந்தார் வேய்ந்த பெரும்படை வேந்தே, நீ பெரிய மாலைகளை அணிந்த வேந்தனே, புறையோர் தம்மோடு பொருந்த உணர்ந்த. இது அருமையான ஒரு தொடர். புறையோர் என்றால் உயர்ந்தோர். நற்றிணையில முதல் பாட்டுல கபிலன் சொல்லுவார், உரையமன்ற புறையோர் கண்மை. இது ஒரு தொடர் ரொம்ப அழகு. உரையமன்ற புறையோர் கண்மை என்றால் உயர்ந்தவர்களுடைய நட்பு உயர்ந்தது. எல்லாரும் நட்புக்குரியவர்கள் இல்லை, ஆக மாட்டார். நட்புக்கு என்று உரியவர்கள் சிலர் தான் இருப்பாங்க. அதுல புறையமன்ற புறையோர் கண்மை என்று கபிலன் சொன்னான். அந்த நட்பு எப்படிப்பட்டதான்? அவர்கள் நீமிசை சாந்தின் தாமரை தண்டாது ஊதி, நீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற அப்படின்னு. அதாவது நல்ல நீர்நிலைகள்ல தாமரை பூ பூத்திருக்கும். அதனால அந்த தாமரை பூனுடைய தூய்மை யாரும் ஐயப்பட முடியாது. அது நீர்நிலைகள்ல பூத்திருக்கு. அந்த தாமரையில இருக்கிற தேன் அவ்வளவு உயர்ந்தது. அதை அங்கிருந்து வண்டு எடுத்து கொண்டு போய் இந்த தேனை இயல்பான இடத்துலதான் வைக்க கூடாது என்று சொல்லி, சந்தன மரத்துல, அதுவும் கீழே இல்ல அடியில இல்ல, நீமிசை மிக உயர்ந்த கிளையில கொண்டு போய் கூடு கட்டுச்சு. அந்த தேன் எப்படி இருக்கும்? சந்தனம் மணக்கும், அதுல தூய்மை சிறக்கும்.
சுவை மிகுதியாக இருக்கும். அதுபோல புறையம் என்ற புறையோர்கள் உயர்ந்தவர்களுடைய நட்பு அப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். புறையோர் தம்மோடு பொருந்த உணர்ந்த அரசரே அரைசரே. அரைசர் என்பது எதுகை நோக்கி வந்தது. ஏன் அரசர்னு தானே இருக்கணும், அரைசர்னு இருக்குதுன்னா மேல அடியில புறைன்னு வருது. அதற்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்வது வழக்கம். களிறுன்னா ஒளிருன்னு எழுதிடுவார், அதான் புறநானூற்றுல. அது போல எதுகை நோக்கி திரிந்தது என்று இதற்கு இலக்கணம் சொல்லணும். அப்படி யாரும் இப்ப சொல்றது இல்லைன்னா அதை பார்க்கறது இல்லை. அரைசரேரே அமைகளின் சீற்றம், உன்னுடைய சீற்றத்தை நீ அடக்கிக்கொள், இப்படியெல்லாம் நீ சினவயப்படாதே. ஏன் காரணம் சொல்ல போறான். மண்ணாள் வேந்தே, உனக்கு ஏன் இப்படி ஏற்பட்டது? இவ்வளவு போர்ல கலந்து கொண்டு வந்த பிறகும் கூட ஏன் உன் மீது பகை பாராட்டுகிறார்கள்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் மாடல மறையோம் அவன் என்ன சொல்ல போறான் பாருங்க. மண்ணாள் வேந்தே, நின் வாநாட்கள் தன்னான் பொருளை மணலிடும் சிறக்க. உன்னுடைய வாழ்நாள் இருக்க அது இந்த ஆண்பொருணை நதியில் இருக்கிற மணலை விட அதிகமாக போகட்டும். அந்த காலத்துல வாழ்த்துகிற மரபுல இது ஒண்ணு. காவிரி மணலை விட உன்னுடைய வாழ்நாள் ஆயுள் எண்ணிக்கை அதிகமாக போகட்டும், உன்னுடைய வாழ்நாள் அதிகமாகட்டும் என்று வாழ்த்துவார்கள். இங்க வையை மணலினும் பெருக வாழ்க என்று வாழ்த்துவார்கள். இங்கே ஆண்பொருணை நதியில இருக்கக்கூடிய மணலை காட்டிலும் இன்னும் மிகுதியாக உன் வாழ்நாள் மிகுக. அகழ் கடல் ஞானம் ஆழ்வோய் வாடி, அந்த கடல் சூழ்ந்து இந்த உலகத்தை நீ ஆளுகிறாய், நீ வாழ்வாயாக. இகழாது என் சொற் கேட்டல் வேண்டும். கொஞ்சம் புறக்கணிக்காம நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு. இந்த அறிவுரைகள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவாங்க. பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தனிந்து பணிந்து சொல்லுவார்கள். ஆனா அது செவியில ஏறாது. அதனாலதான் இந்த இளமை காலத்துல நிறைய பிழைகள் செய்து விடுவார். என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், இளமை என்பது ஒன்று தன்னையே மதிப்பது, இளமை என்பது ஒன்று பிறரை அவமதிப்பது, இளமை என்பது ஒன்று வருவது அறியாதது, இளமை என்பது ஒன்று வந்த பின்னும் அறியாதது. அதனால அந்த இளமை குணம் நீங்க கற்க வேண்டும், கற்பிக்க வேண்டும். இந்த இவன் அவ்வாறு செங்குட்டுவனை பார்த்து சொல்லுகிறான். இப்ப செங்குட்டுவனுக்கு என்ன வயது இருக்கும்னு சொல்றான். இது ஒரு பெரிய ஆவணம், நமக்கு வரலாற்றை கணிக்க இதெல்லாம் உதவும். வையம் காவல் பூண்டனின் நல்யாண்டு ஐயைந்து இரட்டி. உனக்கு இப்ப 50 வயது ஆகுது. செங்குட்டுவன் வடநாட்டுக்கு போய் வெற்றி கொண்டு வந்த காலத்துல அவனுக்கு 50 வயது. அவன் 75 வயது வரையில் வாழ்ந்தான் என்பது 10 கிடைக்கக்கூடிய செய்தி. அந்த வடநாட்டு வெற்றிக்கு பிறகு அவன் 25 ஆண்டுகள் அரசு வச்சுக்கிறான். வையங்காவல் பூண்டனின் நல்யாண்டு ஐயைந்து இரட்டி. 5 25, அது 2 பெருக்கு 50. சென்றதன் பின்னும் அறக்கள வேள்வி செய்யாது. நீ 50 வயது ஆன பிறகு நீ என்ன செய்திருக்கணும்? அந்தணர்களை எல்லாம் கூப்பிட்டு வேள்வி செய்திருக்கணும். அறக்கள வேள்வின்னு பேரு. அது வேள்வி செய்து எல்லாருக்கும் உதவ வேண்டும். உன்னுடைய வேள்வி புகையானது வானிலே சென்று மேகத்தை தழுவ வேண்டும். அப்படி செய்ய வேண்டிய யாகம் செய்வதனை விட்டுவிட்டு நீ எப்போது பார்த்தாலும் அறக்கள வேள்வி செய்யாது மரக்கள வேள்வியே செய்து கொண்டிருந்தாய். போரிலே வெற்றி பெற்று அங்கு அந்த வெற்றி வாகை சூடி அங்கே செய்யக்கூடிய கருமங்களை எல்லாம் செய்தாயே தவிர அந்த வெற்றியை கருதி நீ அறக்கள வேள்வி செய்திருக்கணும், செய்யல. மரக்கள வேள்வி செய்வோயாயினை வேந்துவினை முடித்த ஏந்து வாழ் வளர்த்து. வேந்தற்குரிய கடமையெல்லாம் முடித்தாய் சரி, ஆனால் ஏந்துவாழ் வளர்த்து. வளம் என்றாலே வெற்றி என்று பொருள். ஏந்துவாழ் வளர்த்து வாழேந்தி அந்த வெற்றி போந்தை கண்ணி நீ ஊங்கனோர் மருங்கின். பணம்பூவை மாலையாக கொண்டிருக்கூடிய சேரர் குடியில ஊங்கனோர், ஊங்கனோர்னா முன்னோர், உனக்கு முன்னோர் இருந்தார்களே அவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள்? அந்த 10 வரக்கூடிய சேரரை வரிசையா சொல்றாரு. இது இளங்கோவடிகள்
இது சொல்லக்கூடிய இந்த செய்திகளும் 18 வருகிற செய்திகளும் ஒத்து இருக்கின்றன. அதனால கற்பனையெல்லாம் பாடல. சங்க இலக்கியத்துல கற்பனை என்பது ஓமையில தான் வருமே தவிர ஓமைக்கப்படுகிற பொருள்ல வராது. அது வரலாறாகவே இருக்கும். அதையெல்லாம் இலக்கியம் எல்லாம் வரலாறு ஆகாதுன்னு பொதுவாக சொல்வார்கள். ஆனால் தமிழுக்கு பொருந்தாது, சங்க இலக்கியத்துக்கு பொருந்தாது. சங்க இலக்கியம் தன்மை நவிர்ச்சி இலக்கியம், உள்ளதை சொல்லக்கூடிய இலக்கியம். அங்க கற்பனை எதுல இருக்கும்னா ஓமையில தான் இருக்கும். ஓமைக்கப்படுகிற பொருள்ல அந்த கற்பனை வராது. அது ஒரு இலக்கிய கொள்கை. அது இப்ப ஓந்தை கண்ணின் ஊங்கனோர் மருங்கின், ஊங்கு என்றால் செய்மை குறித்தது. முன்னோர் கடற்கடம்பெறிந்த காவலனாயினும், கடலின் கண்ணே கடம்பர்கள் என்ற கொள்ளைக்காரர்கள் வந்து முற்றினார். அப்ப இருந்த உதியஞ்சேரல் என்ற அரசன், அவன் தான் 18 முதல் 10க்கு தலைவனாக இருந்திருக்க வேண்டும். முதல் 10 நமக்கு கிடைக்கல. 18 முதல் 10 இறுதி 10 கிடைக்கல. 100 பாட்டு இருக்க வேண்டிய இலக்கியத்துல 80 பாட்டு தான் இருக்கு. 2ஆம் 10லிருந்து 9ஆம் 10 வரையில தான் இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்ச நாள் போனா புத்தகத்துல முதல் பக்கமும் முதல் ஏடும் கடைசி ஏடும் கிழிந்து போடும். அது போல முதல் 10 கடைசி 10 போயிட்டு, பாக்கி 8 10 யூகம் பண்ணி இப்போது உய்த்துணர்வு செய்து முதல் 10 உதியஞ்சாரலை பற்றியதாக இருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். அதுக்கு புறநானூற்றுல சிறு சான்று இருக்கிறது. அந்த அடிப்படையில உதியஞ்சேரலை இமயவரம்பனுடைய தந்தை, அவன் தான் முதல் சேரன் நமக்கு 18 அவனை பாடிய புலவர் யார் என்று தெரியல. இப்ப 10 கிடைக்கலையே. அதனால கடற்கடம்பெறிந்த காவலனாயினும், கடற்கொள்ளைக்காரர்களாகிய கடம்பர்களை வெற்றி கொண்ட அந்த உதியஞ்சேரலாக இருந்தாலும், இந்த உதியன் சேரன்கிறவன் யார் என்று கேட்டால் அவன் பேரால் ஒரு மண்டலம் அமைந்தது. அது உதியன் மண்டலம் என்று அதுக்கு பேரு. அதுதான் பிற்காலத்துல உதக மண்டலம் ஆச்சு. உதக மண்டலம்னு சொல்றதுக்கு ஐரோப்பியர்களுக்கு வரல, ஊட்டின்ட்டான். அதனால சேர நாட்டினுடைய ஒரு பகுதி அது. உதியன் மண்டலத்து கடற்கடம்பெறிந்த காவலனாயினும், விடற்சிலை பொறித்த விரலோனாயினும், இமய விடற்சிலை என்றால் பல பாறைகள் எல்லாம் ஓங்கி உயர்ந்து விடர்கள் பொருந்திய, விடர்கள்னா இடைவெளிகள் பொருந்தி இருக்கக்கூடிய மாமலை. சிலை என்பது மலை. விடற்சிலை பொறித்த, அங்கே கொண்டு போய் தன்னுடைய புலி சின்னத்தை பொறித்து வந்த விரலோனாயினும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலார். அவன் தான் 2ஆம் 10க்கு தலைவன். அவனை பாடியவர் குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் என்பது சேர நாட்டில் உள்ள ஒரு ஊர். நான்மறையாளன் செய்யுட்கொண்டு வேல்நிலை உலகம் விடுத்தோனாயினும். அப்ப அந்த காலத்துல ஒரு வேள்வி செய்த ஒரு பெருமகன் பல்யானை செல்கழு குட்டுவனிடம் வந்தான். நான் நிறைய வேள்விகள் செய்ய வேண்டும், அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உடனே பெருவேள்விகள் எல்லாம் செய்து முடித்த அந்த அந்தணன் கேட்டான், இந்த வேள்விகள் எல்லாம் நான் செய்ததற்கு எனக்கு ஒரு பரிசாக ஒன்று கொடுக்க வேண்டும். நானும் என் பார்ப்பனியும், அதாவது என் மனைவியும் மேல் உலகத்துக்கு செல்ல நீ வழி செய்ய வேண்டும் என்று கேட்டான். மேல் உலகத்துக்கு எப்படி போறது? உடனே மேல் உலகத்துக்கு போறதுன்னா ஏதாவது கதவு திறந்து இப்படியே போகலான்னு சொல்ல முடியுமா? மேல் உலகத்துக்கு செல்வது என்றால் அவனுடைய உயிர், அவனுடைய மனைவியினுடைய உயிர் இரண்டும் பெருநிலை பெற்று சொர்க்க உலகம் என்று சொல்லக்கூடிய துறக்க உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் புண்ணியம் செய்வது. அந்த காலத்தில் பெரும் புண்ணியமாவது பெரு வேள்விகள் செய்வது, பிறருக்கு கொடை வழங்குவது. இதுக்கெல்லாம் நீ உதவி செய்தேயானால் நான் மேல் உலகத்துக்கு போயிடுவேன் என்று சொன்னான். அதே போல அவனுக்காக பெருவேள்விகளை இயற்றினான் சேரன். அந்த செய்தி சொல்லுங்க. நான்மறையாளன் செய்யுட்கொண்டு மேல்நிலை உலகம் விடுத்தோனாயினும், அவன் பாடினான். அந்த 10 பாடியதையும் கேட்டு அவனை மேல் உலகத்துக்கு அனுப்பினான். போற்றி மண்ணுயிர் முறையிற் கொள்கன கூற்று வரை நிறுத்த கொற்றவனாயினும். யமன் இங்க வரக்கூடாது இந்த நாட்டுல.
என்று தடுத்து தன்னுடைய ஆண்மையிலா நிறுத்தி பலரையும் நீடு வாழ வைத்த களங்காய்க்கண்ணின் ஆர்முடிச்சேரல் என்ற அரசன். அவன் தலையில பொன்னாலாகிய மணிமுடியை புனையாது களங்காய்க்கண்ணியினால கலர்ச்சிக்காயினால ஆன முடியை புனைந்து கொண்டான். அது காரணம், நான் பகைவரை குறித்த காலத்துக்குள் வெள்ளையனாயின் இந்த மணிமுடி புனையேன் என்று சொல்லியிருந்தான். வெல்லுகின்ற காலம் வரையில் அவன் களங்காய்க்கண்ணியினால் ஆன மாலையை முடித்தான் என்பது ஒரு வரலாற்று செய்தி. அடுத்து, மண் சொல் எவனது வடநாடாண்டு பொன்படு நடுவரை புகுந்தோனாயினும் யவனருடைய நாட்டையும் சென்று படையெடுத்து வெற்றி பெற்ற ஒரு சேரன். அவன் தான் ஆடு கோட்பாட்டு சேரலாகும். பல பேர் தவறா எழுதியிருக்கிறாங்க. ஆடு கோட்பாட்டு சேரலாகுன்னு ஆடுதலில் வல்லவன் என்றெல்லாம். அவன் நடனம் ஆடக்கூடியவன் தான். அவன் துணங்கை கூத்தில மகளிரோடு கைவணைந்து நடனம் எல்லாம் ஆடுகிறான். ஆனா அதன் காரணமாக இந்த பெயர் வரல. ஆடு கோட்பாட்டு என்றால் ஆடுன்னா ஆடுதான். அது இந்த இயல்பான இந்த ஆடு இல்ல, வருடை ஆடு, எரும மாடு மாதிரி பெரிதா இருக்கும். அது நிறைய சேர நாட்டுல இருந்தது. அந்த ஆடுகள் வருடை என்று சொல்லப்படுகின்ற வருடை ஆடு. அவற்றை கல்வர்கள் கொண்டு தண்டகாரண்யத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. படையெடுத்து சென்று சேர அரசன் அந்த வருடை ஆடுகளை மீட்டான், ஆடுகளை கொண்டான். அதான் ஆடு கோள், ஆடு கோட்பாட்டு சேரலாறு. அவனை பற்றிய செய்தி. அவனை ஆகினும் எல்லாம் முடிப்பட்டு பட்டியெல்லாம் சொல்றாரு. எதுக்கு இருந்து பின்னால்தான் வரும். மிக பெருந்தானையோடு இரும் சிறு ஓட்டி அகப்பா எறிந்த அறிந்தரலாயினும் கல்யாணி செல்கழு குட்டுவன். அதற்கு பிறகு களங்காய்க்கண்ணின் ஆர்முடி சேரல், ஆடு கோட்பாட்டு சேரலாதன், உருகெழு மரபின் ஐயரை மன்னி இரு சுடர் நீரும் இருகடல் நீரும் ஆடினோனாயினும். ஐயரை இந்த மலைக்கண் இருக்கக்கூடிய கொற்றவையை வழிபட்டு இந்த சேரலாதனாயினும் சேர அரசனாயினும் இரும்பொறையாயினும். அதாவது ரெண்டு மரபு சேர அரசர்கள்ல. உதியன் மரபு என்று ஒரு மரபு, இரும்பொறை மரபு என்று ஒரு மரபு. உதியன் மரபுல முன்னே இருக்கக்கூடிய 5 அரசர்கள், இரும்பொறை மரபுல பின்னே இருக்கக்கூடிய 3 அரசர்கள். இவர்கள்லாம் கல்வெட்டினாலே போது அறியப்படுகிறார்கள். புகழூர்ல இருக்கிற கல்வெட்டு இரும்பொறை மரபு சார்ந்த மூவேந்தர்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறது. இருகடல் நீரும் ஆடினோனாயினும் சதுக்க பூதரை வஞ்சியுள் தந்து மதுக்குள் வேள்வி வேட்டோனாயினும். சதுக்க பூதம் என்பது இந்திரன் கொடுத்தது. இந்த பூதத்தை கொண்டு போய் நீ வச்சுக்க, என்னுடைய நகரை நீ பாதுகாத்தாய், அமராவதி நகர, அதனால இந்த பூதத்தை கொண்டு போய் நீ வைத்துக்குள், உனக்கு துணையாக இருக்கும் என்று அனுப்பி வைத்தானா பண்டை காலத்து சோழ அரசன் ஒருவனுக்கு. அந்த பூதத்தை கொண்டு வந்து காவிரிப்பட்டினத்துல கொண்டு வந்து அது பூத சதுக்கம் என்று சொல்லப்படும். அதை பற்றி முன்பு பார்த்தோம். சதுக்க பூதம் என்பது பொய் சாட்சி சொல்றவனா அடிச்சு கொண்டுடும், வளைச்சு பிடிச்சு அடிச்சு கொண்டுடும். அப்படி ஒருத்தன் பொய் சாட்சி கூறியவனை பிடித்து கசக்கி அவனை கொல்ல முனைந்த போது கோவலன் அவனுடைய தாய் அழுவதை கேட்டு போய் அந்த பூதத்தினுடைய முன்னாலே நின்று அவனை விட்டுடு என்று சொல்லுகிற போது என்னுடைய உயிரை எடுத்துக்க அப்படிங்கிறான் கோவலன். அதை பார்த்தோம் நம்ம அடைக்கல காதையில சொல்லப்பட்டது. அதற்கு அந்த பூதம் என்ன சொல்லுது என்றால், நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை. அதனால ஒரு கொடியவனுக்கு பதிலாக ஒரு நல்லவனுடைய உயிரை கொள்ளுகின்ற அந்த கொள்கை எனக்கு இல்லை. அதனால கோவலன் அவ்வளவு நல்லவன், எல்லாருக்கும் உதவி செய்தவன். வாழ்க்கையில அவனிடம் இருந்த குணக்குறை ஒன்று, அது தன்னுடைய மனைவியை நீத்து மற்றவளை நயந்தது. அதனை தவிர அவன் குற்றம் இலன். அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. எல்லாருக்கும் ஈகின்ற ஒரு உள்ளத்தம். அப்படிப்பட்டவன் என்று பூதமே, சதுக்க பூதமே சாட்சி சொல்லி இருக்கிறது. அப்படி அந்த அரசனாக இருந்தாலும் ஈக்கூற்றாளர் யாவரும் இன்மையில் யாக்கை நில்லாது என்பதை உணர்ந்தோர். இவர்களை விட சிறந்தவர்கள் உலகத்துல கிடையாது. இவருடைய முன்னோர் அப்படிப்பட்டவங்க. அதனால யாவரும் இன்மை, இவர்களை விட சிறந்தவர்கள் இன்மையினாலே யார் இவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டாங்கல்ல. அதே போல நீயும் ஒரு நாளைக்கு இறந்துதானே ஆகணும். யாக்கை நில்லாது என்பதை உணர்ந்தோர். இந்த உடம்பு நிலை பெறாது என்பதை நீ உணர்ந்தவன் தான்
அதனால என்ன செய்யணும்? மல்லன்மாஞாலத்து வாழ்வோர் மருங்கில் மாஞாலம், மாஞாலம்னு எழுதுறது இருக்கு பாருங்க. சங்க காலத்துக்கு பிறகு புரட்சிக்கு வஞ்சத்தை தான் இருந்தது. மாஞாலம்னு எழுதுவார், மாக்கீழ்மைன்னு எழுதுவார். மா என்பது ஒரு உரிச்சொல், ஒரு பெரிய அளவை குறித்தது. மாக்கீழ்மைம்பார். அது முரண்டுடைக்கு அது எடுத்துக்காட்டு. மாண்டு பெரிய, கீழ்னா மிக கீழா பள்ளத்துல இருக்கும். அது என்ன சொல்ற, கீழ்மையிலையும் கீழ்மை, பெரிய கீழ்மை இது. மாக்கொடுமைன்னு எழுதுவார். அது போல சதுக்க பூத மீக்கூற்றாளர் யாவருமின்மையும் யாக்கை நில்லாது என்பதை உணர்ந்து மல்லன் மாஞாலத்து, மாஞாலத்து மல்லல் வளமேன்னார் தொல்காப்பியர். மல்லல்னா வளமானது என்று பொருள். மல்லன் மாஞாலத்து வாழ்வோர் மருங்கில், மிக வளமான இந்த உலகத்துல வாழ்வோரிடையே செல்வம் இல்லாது. இந்த நாம் ஈட்டுகின்ற பொருள் எல்லாம் நிலை பெறாது. செல்வம் இல்லாது என்பதை வெல்வோர் தண்டமிழ்கிழ்ந்த ஆரிய மன்னரின் கண்டனை. செல்வம் நினைக்காதுங்கிறது உனக்கே தெரியும். ஆரிய மன்னர்கள் எவ்வளவோ செல்வத்தோடு இருந்தார்கள். உன்னை இழந்ததுனால எல்லாவற்றையும் இழந்து கல்ல தூக்கிட்டு வர வேண்டியதா போச்சு நிலைமை. அதனால நீயே கண்டாய், கண்டனை இல்லையோ காவல் வேண்டேன். அதனால என்ன செய்யணும்? இளமையின் இல்லாது என்பதை எடுத்து இங்கு உணர்வுடைமாக்கள் உரைக்கல் வேண்டாம். செல்வம் மட்டுமல்ல, இளமையும் நிலைக்காது. நாள் ஒன்று போகுமே, ஆனால் அதனை மீட்டு கொண்டு வருவதற்கு யாராலும் இயலாது. நாள், குறிப்பிட்ட நாள் வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு 29 தேதின்னு வச்சுக்குவோம். நாளைக்கு காலையில கேலண்டர்ல முதல் வேலையா அந்த தாளை கிழிக்கிறோம். திருவள்ளுவர் சொன்னாரு, அது தாள் இல்ல, அது நாளும் இல்ல, நீ கிழித்தது நாள் அல்ல. அப்ப என்ன அது? நாளது ஒன்று போர் காட்டி, நாள் மாதிரி காட்டி உயிரீரும் வாழது உணர்வார்க்கு. உயிரை அறுத்து போடுகின்ற ஒரு வாழியாது. அதை உணர்ந்தாயானால் ஒரு நாளை நீ வீணாக்குவாயா? பயனில்லாது கழிப்பாயா? சோம்பி கிடப்பாயா? அதனால அந்த தாளை கிழிக்கும் போதே என்ன நினைக்கணும்? இன்னைக்கு நம்ம பெருசா என்ன கிழிச்சுட்டோம் அந்த தாளை கிழிக்கிறத தவிர என்று நாம் நினைக்கணும். அதனால நாள் என்பது நிலையாது, செல்வம் இல்லாது, இளமையின் இல்லாது, இவையெல்லாம் நிலையாமை உணர்ந்து செயல்பட வேண்டும். உணர்வுடை மக்கள் உரைக்கல் வேண்டா. திரு நெமிர் அகலத்து, திரு அமர்ந்திருக்கக்கூடிய, திருமகள் அமர்ந்திருக்கக்கூடிய அகலம்னா மார்பு. மார்பினை உடைய செங்கோல் வேந்தே என்றால் செல்வமிக்க வேந்தனே நரைமுதிரியாக்கை நீயும் கண்டன். உன்னை பார்க்கிறேன், உன்னுடைய தலையிலேயே நரை வந்து விட்டது. அதனால நீ என்ன செய்யணும்? விண்ணோர் உருவின் எய்திய நல்லுயிர் மண்ணோர் உருவின் மறிக்கினும் மறிக்கும். வான உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கூட சாவு வரும். விண்ணோர் மருங்கின் எய்திய நல்லுயிர், இங்கிருந்து போகிற உயிர் அங்க போய் அது வயது மூத்து அதற்கு பிறகு மடிந்து மறுபடியும் இந்த மண்ணுக்கு வரும். மண்ணோர் உருவின் மறிக்கினும் மறித்தும் வரும், மீண்டும் வரும். மக்கள் யாக்கை பூண்ட மண்ணுயிர், அதாவது மறுபிறப்புங்கிறதுல எல்லா சமயங்களுக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு சில சமயங்களை தவிர எல்லா சாங்கிய சமயத்துக்கு அது இல்லை. மற்ற பெரும்பாலான சமயங்களுக்கு இந்த மறுபிறப்புங்கிறது உயிர் இறந்த பிறகு, உடலை விட்டு நீங்கிய பிறகு அது மீண்டும் அது செய்த வினைகளுக்கு ஏற்ப மறுபிறப்பு எடுக்கும் என்பது தமிழர்தம் நம்பிக்கை. இது தமிழருக்கே உரிய கோட்பாடு. எல்லா சமயங்களும் வாக்கிட்டாங்க அதை. அப்படின்னு நம்ம சொல்லல. ஐரோப்பிய அறிஞராகிய ஏஎல் பாஷம் ஆராய்ந்து சொல்லுகிறார். இது தமிழர்களுக்கே உரிய கொள்கை என்பது வேதங்களிலேயே நமக்கு தெரிகிறது. என்னவென்றால், ஒருத்தன் காசி அரசனுக்கு பாடம் சொல்றான், ஒரு பெரிய முனிவன். அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், வேதங்களிலே இந்த உயிர் போன பிறகு என்ன ஆகும் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் வேறு ஒரு இனத்தில் இருந்து இந்த செய்தி அறியப்படுகிறது, இதையும் நீ தெரிந்து கொள். அதாவது இந்த உயிரானது மீண்டும் மறுபிறப்பு எடுக்கும்.
செய்த வினைகளுக்கு தகுந்தாற் போல மறுபிறப்பு எடுக்கும். இதை நினைவில் வைத்துக்கொள். இது நம்முடைய வேதங்களில் சொல்லப்பட்ட செய்தி அல்ல என்று அவன் சொல்லுகிறான். அதை தி கல்ச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்துல டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு கட்டுரை எழுதுறாரு, ஹிந்துயிசம். அவர் எழுதுறாரு, இந்த மறுபிறப்பு சிந்தனை என்பது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியலன்னு எழுதினார். அவர் அந்த இடத்துல புள்ளி வச்சு ஏஎல் பாஷம் இந்த நூலை தொகுத்தவர் எழுதுகிறார், இது தமிழரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு சிந்தனை. பிருகதாரண்ய உபனிஷத்துல இது எப்படி சொல்லப்படுகிறது, பிறைய நாகரிகத்திலிருந்து வந்த செய்தி என்பது சொல்லப்படுகிறது என்றெல்லாம் காட்டுகிறார். அதனால இந்த மறுபிறப்பு சிந்தனை அவ்வளவு எளியது இல்லை. கோப்பெருஞ்சோட உண்ணா நோன்பு இருந்து வடக்கு இருந்து உண்ணா நோன்பு இருக்கிறான், உயிரை விட போறான். ஏனென்றால் இந்த உலகத்துல பிள்ளைகளே நம்மிடம் போர் செய்கிறார்கள் என்றால் பிறகு வாழ்வதற்கு என்ன அடிப்படை இருக்கிறது? நாம் பெற்ற பிள்ளைகள் உடைமை வேண்டி, செல்வம் வேண்டி, ஆளுகின்ற பதவி வேண்டி இன்னும் ஏன்பா இருக்கிறான்னு கேட்கிறான். இனிமேல் எதற்கு இருக்க வேண்டும்? அதனால கோப்பெருஞ்சோட என்ன செய்தான், மக்களோடு மாறுபட்டு அங்கிருந்து வாட்படை பரப்பி வடக்கு இருக்கிறான். உண்ணா நோன்பு இருந்து வடக்கு இருக்கிறான். அப்படி வடக்கு இருக்கிற போது அவனுடைய உள்ளத்துல ஒரே ஒரு கவலை, நாம் பலகாலம் கேள்விப்பட்டே அறிந்த, பார்க்காமலே அறிந்த, உயர்ந்த நட்பு கொண்ட விசிராந்தைய என்ற ஒரு நண்பனை பார்க்காம போறோமே அப்படின்னு அவனுக்கு அளவற்ற வருத்தம். அதனால அவன் சொல்லுகிறான், உடனே பக்கத்துல இருக்கிற பொத்தியார் என்ற அமைச்சரை பார்த்து சொல்லுகிறான், அமைச்சரே, என்னுடைய நண்பன் வருவான். அது எப்படி சொல்றீங்க? என்னுடைய உள்ள சொல்லுதியா அவன் வருவான்னு. ஏன் எப்படின்னு கேக்குறியா? வளமான காலத்தில் நல்ல நண்பன் வரமாட்டான், துன்ப காலத்துலதான் நல்ல நண்பன் வருவான். நான் இப்ப துன்ப காலத்துல இருக்கிற, கண்டிப்பா அவன் வருவான் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு நம்பிக்கை இல்லை அமைச்சனுக்கு, அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துராது, பார்த்துக்கோன்னு இருக்கிறான் அவன். அப்ப கண்ணகனார், பொத்தியார் போன்ற புலவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த அரசன் இறந்து விட்ட பிறகு அவனை புதைப்பதற்கு வேண்டிய இடத்தை தேர்க்கும் போது அவன் சொல்லுகிறான், எனக்கு இங்க குழி வெட்டும் போது பக்கத்துல ஒரு குழி வெட்டி எதுக்குங்கன்னு கேட்டான். விசிராந்தைக்கு. அவன் வருவான், அவன் வந்தான்னா நான் இந்த இடத்த அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லு அப்படிங்கிறான். இதெல்லாம் நடக்குமான்னு நடந்திருக்கு, நடந்திருப்பதற்கு ஆதாரம் இருக்கு. அதே போல அவன் அடக்கம் செய்தாச்சு, கோப்பெருஞ்சோட இறந்து அடக்கம் செய்தாச்சு. அப்ப காவிரி கரையில ஈமக்கடன்கள் செய்வதற்காக எல்லாரும் கூடியிருக்கிற போது வேற்று நாட்டிலிருந்து ஒருத்தன் வர்றான், இளைய தோற்றத்தோடு வர்றான், இளமை மாறாத தோற்றத்தோட வர்றான். யாரின்னு கேட்கிறான். நான் பிசிர் என்ற ஊரை சார்ந்த ஆந்தை என்ற புலவன். ஆந்தைன்னா உடனே இது கழுகுன்னு நினைக்க கூடாது. ஆதம் தந்தை ஆந்தை, பூதம் தந்தை பூந்தை, இதெல்லாம் சங்க இலக்கியத்துல வரும். அந்த ஆதம் என்பவன் புகழ்பெற்றவன், அதனால அவனுக்கு அப்ப இவன் என்று சொல்லி ஆந்தை என்று எல்லாரும் வழங்கியதே அவனுக்கு பேராகிவிட்டது. அவனுடைய இயற்பெயர் மாறி அவனுக்கு ஆந்தைங்கிறதே பேராகிட்டு. அவன் வாழ்ந்த ஊர் பிசிறுங்கிற ஊரு, அதனால பிசிராந்தை. அந்த பிசிராந்தை நான் தாங்க அந்த பிசிராந்தை அப்படின்னு. அட நீங்களா, உங்களை பார்த்தா ரொம்ப இளமையா இருக்கு, உபகாரமா உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோமே அப்படின்னு அங்க சொல்றான். உடனே என்னுடைய இளமைக்கு காரணம் என்னவென்றால், மாண்ட என் மனைவியோட மக்களும் நிரம்பி, என் மனைவி நல்லவ, என்னுடைய மக்கள்லாம் சொன்னதை கேட்கிறவங்க, என்னுடைய பிள்ளைகள், நான் வாழுகிற ஊர் சான்றோர் வாழுகிற ஊர், என்னிடம் இருக்கக்கூடிய இளையவர்கள் எல்லாம் சொன்னதை கேட்கிறவங்க, வாழ்க்கையில கவலைங்கிறதே இல்லை, அதனால எனக்கு நிறை தோன்றவில்லை என்று அவன் சொல்லுகிறான். உடனே அவனை அழைத்து கொண்டு போய் கோப்பெருஞ்சோழன் இறந்த இடத்தை காட்டி அவனுக்கு பக்கத்துல இடம் கொடுத்திருப்பதையும் காட்டிய பிறகு, வாழ்க்கையில் என்னுடைய பணிகள் எல்லாம் முடிந்தன, இனிய நண்பனை காணவில்லையே என்பதுதான் எனக்கு வருத்தம், நான் இந்த இடத்திற்கு நான் அடங்கி விடுகிறேன் என்று அவன் அங்கேயே அடங்கி விடுகிறான். அதை பற்றி புறநானூற்றுல புலவரே பாடுகிறார். அதாவது பொன்மணி முத்து ஆகியவை எல்லாம் தோன்றுகின்ற இடங்கள் வெவ்வேறு. ஒன்று கடல்ல பிறக்குது, ஒன்று மலையில பிறக்குது. முத்து கடல்ல பிறக்குது, பொன் மலையில பிறக்குது. ஆனால் எவ்வளவோ தொலைவில் இருக்கிற இவைகளை எல்லாம் கொண்டு ஒன்றா சேர்த்து அணி செய்கிற போது அழகாக தோன்றுவது போல
ஒருத்தன் பாண்டி நாட்டுக்காரனா இருக்கலாம், ஒருத்தன் சோழ நாட்டுக்காரனா இருக்கலாம். ஆனால் நெருங்கி வந்து நட்பு கொண்டார்களே என்று பாராட்டி ஒரு பாட்டு அருமையா பாடியிருக்கோம். அப்பதான் சொல்லுகிறான், வருவன் என்ற கோனது பெருமைன்னு அது பழுதின்றி வந்தவன் திறம் நினைக்குங்காலை மறுக்கையுடைய. என்ன வியப்பா இருக்குயா, வருவான்னு சொன்னா அது தவறாம வந்துட்டானே ஒருத்தன், என்ன நட்பு இது என்று சொல்லி வியந்து வியந்து போட்டுக்கலாம். அதனால அந்த செய்தியை நாம பார்க்கும்போது இந்த மறுபிறப்பு கோட்பாடு அதை பற்றி நிறைய நீங்கள்லாம் ஆராய்ந்து எழுதலாம். நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆதாரம் கற்பனை கதையாக எழுதக்கூடாது, ஆதாரங்களோடு எழுதுனா அந்த மறுபிறப்பு என்பது செய்கின்ற வினைகளுக்கு தகுந்தாற் போலத்தான் வரும் அப்படின்னு உடனே இந்த கருத்து பல பேருடைய உள்ளத்துல ஒரு அச்சத்தை உண்டாக்கி இனிமே நாம தீமை செய்யக்கூடாது என்ற ஒரு அறக்கருத்தை உண்டாக்கும். அதுக்காக மக்கள் யாக்கை பூண்ட மண்ணுயர் நிக்கோய் விலங்கின் எய்தினும் மக்களா பிறந்தவன் தீமை செய்தான்னா குறைந்த மதிப்பு குறைவான வினைகளை செய்தவர்கள் விலங்கினும் பிறக்கக்கூடும், விலங்காகவும் வரக்கூடும். விலங்கின் எய்தினும் எய்தும் விலங்கின் யாக்கை விலங்கிய இன்னுயிர் கலங்கஞர் நரகரை காணினும் காணும். அப்படி விலங்கு அதற்கு பிறகு நல்ல வழிகள் எல்லாம் செய்து கலஞ்ச அஞர்ன துன்பம் கலக்கத்தை உண்டாக்கக்கூடிய துன்பத்தை பெறுகின்ற நரகரை காணினும் காணும், மனிதர்களா வரவும் கூடும். அதனால யார் எந்த பிறவி எய்துவார்கள் என்பது அவரவருடைய வினையை பொறுத்து. அதாவது தன்னை தலையாக நிறுத்தானும் நிலைகளுக்கு கீழிடுவானும் தான்னு சொன்னான் கீழ்கணக்குல. அதனால ஒருத்தன் உயர்வாக நிறுத்தி கொள்ளுகிறவனும் கீழாக ஆக்கி கொள்ளுகிறவனும் அவனே தான். ஆடும் கூத்தர் போல், அதாவது நாடக மேடையில ஒருத்தன் வேடம் போட்டுட்டு வந்து ஆடுறான், ஒருத்தன் அவன் ஆடி அடுத்த காட்சியில வேறொரு கோலம் போடுவான். 10 நடிகர்களை வச்சுக்கிட்டு பெரிய நாடகத்தை நடத்திடுவான். முதல்ல ஒரு வாயிற்காவலனா வருவான் முதல் காட்சியில, அடுத்த காட்சியில அவன் அமைச்சனா வருவான் கோலத்தை மாட்டி. இது அது போலத்தான் பிறவிகளும் என்று சொல்லுகிறார். ஆடும் கூத்தர் போல் ஆறுயிர் ஒருவழி கூடிய கோலத்து ஒருங்கிருந்து எல்லாரு ஒரு வேடத்தோடு இருக்கிறது இல்லாம, அது போல ஒரு பிறப்போடு ஒழிவதில்லை இந்த உயிர். செய்வினை வடித்தாய் உயிர் செல்லும், செய்கின்ற வினையின் வழியாக உயிர் போகும் என்பது புயல் காட்சி. புயல் காட்சி ஒரு பொருள் உரை, உயர்ந்த காட்சியை உடைய மேலோர்கள் கண்ட நெறி இதுதான். ஆதலின் எழுமுடி மார்ப, அதுன்னா எழுமுடி மார்பன்னா 7 அரசர்களை வென்று அவர்களுடைய பொன்னாராகிய முடியை எடுத்து கொண்டு வந்து அவற்றையெல்லாம் தன்னுடைய முடியாக ஆக்கி கொண்டார். எழுமுடி மார்ப நீ ஏந்திய திகிரி, நீ ஏந்திய ஆணை சக்கரம் வழி வழி சிறக்க வயவாள் வேந்தே, எல்லா காலங்களிலும் அது சிறந்து விளங்கட்டும். வழி வழி சிறக்க வயவாள் வேந்தே, அரும்பொருள் பரிசீலன் அல்லேன், நான் பரிசு வாங்கறதுக்காக வரலையா போன்ற இந்த மாடல மறைவும் உயர்ந்த பண்புடையவன், நான் பரிசு பெறுவதற்காக வரல, அரும்பொருள் பரிசீலன் அல்லேன். யானும் பெரும்பேர் யாக்கை பெற்ற நல்லுயிர் மலர்தலை உலகத்து உயிர் போகு பொது நெறி புலவரை இறந்தோய் போகுதல் பொறேன். அதனால நான் எதுக்கு வந்தேன்னா, பெரும்பேர் யாக்கை, இந்த உடம்பு இருக்குத இது பெற்ற நல்லுயிர், இந்த உடம்பு உன்னுடைய உடம்பு நல்ல உயிரை பெற்றிருக்கிறது. அது மலர்தலை உலகத்து உயிர் போகு பொது நெறி, இந்த உயிர் போகின்ற காலத்துல புலவரை இறந்தோய், புலவரைங்கிறத பிரிக்கணும். புல வரைன்னா, புல என்றால் அறிவு என்று பொருள், புலமை, வரைன்னா எல்லை, அறிவினுடைய எல்லையை கண்டவனே, செங்குட்டுவன் நல்ல அறிவாளி, அதையும் சொல்லுவான். புலவரை இறந்தோய், இறந்தோய்னா எல்லையெல்லாம் கடந்தவன் என்று பொருள். அதாவது காடு இறந்து நாடு நோக்கியதும் நன்றாம் என்றேன் கம்பர். காடு இறந்து நாடு இறந்துன்னு நாட்டை விட்டு நீங்கி கடந்து என்று பொருள். இறந்து போயின்னு பொருள் அல்ல, செத்து போயின்னு பொருள் அல்லங்க. அதனால பழைய காலத்துல இறந்தோம்னா கடந்தவன் என்று பொருள்.
இவ்வாறு போகுதல் பொறேன், உன்னுடைய உயிர் சிறந்த உயிர், அது எதுவும் பயனில்லாமல் போய்விடக்கூடாது. வானவர் போற்றும் வழி நனக்கு அளிக்கும் நான்மறை மருங்கின் வேள்வி பார்ப்பான், அருமறை மருங்கின் அரசர்கோங்கிய பெருநல் வேள்வி நீ செய்ய வேண்டும். அதனால நான் மறைகளையும் கற்ற பார்ப்பாரை வைத்துக் கொண்டு, பார்ப்பார் என்பதற்கு என்னென்னவோ பொருள்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பார்ப்பார் என்றால் இடையராது மறைநூல்களை பார்ப்பவர் என்று பொருள். அவ்வாறு நான்மறை மருங்கின் வேள்வி பார்ப்பான். வேள்வி என்றால் விரும்பி செய்வதுன்னு பொருள். வேள் என்றால் விருப்பம் என்று பொருள். விருப்பத்திற்குரிய தலைவனுக்கு வேள்னு பேர். ஆடு, வேள், குரிசில், தோன்றல் இவையெல்லாம் ஆடவர்கள் சிறந்தவர்களுக்குரிய பெயர்கள். வேள்வி பார்ப்பான். அருமறை மருங்கின் அரசர்க்கு ஒங்கிய, அரசர்கள் செய்ய வேண்டிய ராஜசூய வேள்வி, அதை நீ செய்ய வேண்டும். பெருநல் வேள்வியை நீ செய்ய வேண்டும். அந்த வேள்வியை நீ செய்ய வேண்டும் என்ற உடனே நாளை செய்யும் அறமெனில், அதை எப்ப செய்யணும், அடுத்த ஆண்டு பண்ணிடலாம்னு நினைக்காத. நாளை செய்வோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க காலம் நில்லாது, இளமை நிலையாது, யாக்கை நிலையாது. நாளை செய்யும் அறமெனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கிலும் நீங்கும். இந்த உயிர் இருக்கா இல்லையாங்கிறது வேற சொல்ல கேட்டுதான் தெரிந்து கொள்ளனாதான் கேள்வி நல்லுயிர். கேட்டே அறியப்படுவது அல்லாமல் கண்டு அறிய முடியாது. கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும். அதனால இருப்பதாக சொல்லப்படுகிற இந்த உயிர் போனாலும் போயிடும். இதுவென வரைந்து வாழுநாள் உணர்ந்தோர், நான் இந்த நாள் வரையில் தான் இருப்பேன் என்று யாரும் வரையறுத்து வாழ முடியாது. அவர்களுக்கு இறுதி நாள் இன்னது என்று அவர்களாலும் கணிக்க முடியாது. இதுவென வரைந்து வாழுநாள் உணர்ந்தோர் முதுநீர் உலகில் விடுவதும், உலகம் முழுவதும் தேடி பார்த்தாலும் அப்படி தங்களுடைய வாழ்நாளை தாங்களே கணித்து சொல்லக்கூடிய ஆற்றலுடையவர்கள் யாரும் இந்த உலகத்துல இல்லை. வேள்வி கிளத்தி, வேள்வி கிளத்தின்னா இந்த வேள்வியில நீ யாரோட உட்கார்ந்து வேள்வி செய்ய போற? உன்னுடைய மனைவி கிளத்தி, உனக்கு உரியவள் வேண்மாள். வேள்வி கிளத்தி இவளுடன் கூடி 2 பேரும் உட்கார்ந்து இந்த வேள்வியை செய்யணும். ஊழியோடு ஊழி உலகம் காத்து வீடு வாழிய நெடுந்தகையின். அதனால இந்த வேள்வியை செய்து நீ வீடு வாழ்வாயாக என்று சொல்லி வாழ்த்துகிறான். மறையோன் மறைனா உழுது, தன்னுடைய வேதம் படித்த அந்த வாயினாலே உழுது மிக அழுந்த உரைத்துன்னு பொருள். வான்பொருள் இறைவன் செவி செருவாக இந்த அவன் விதை போட்டான். இந்த அறம், இந்த வேள்வி செய்ய வேண்டும் என்ற அறமாகிய விதையை அவன் காதல போட்டானான். காது என்ற வயல்ல ஊன்றினான். செவி செருவாக, இந்த காதே வயலாக கொண்டு அதுல இந்த அறக்கருத்தை ஊன்றினான். வித்தலின் அப்படின்னா விதைத்தலின்னு பொருள், விதைத்தான்னு பொருள். அவன் காதல இதனை விதையாக இட்டான். வித்திய பெரும்பதம் விளைந்தது. அவன் போட்ட விதை செங்குட்டு கொண்டு உள்ளத்தில் நன்று பற்றி கொண்டது, நன்கு விளைந்தது. விளைந்து பதம் மிகுந்து நல்ல பதமா பக்குவமா ஆகி துய்த்தல் வேட்கையில் உடனே இதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற அந்த கருத்துல சூழ்கடல் வேந்தன் நான்மறை மரபின் நயந்தரினாவின் கேள்வி முடித்த வேள்வி மாக்களை, 4 மறைகளையும் படித்த நல்ல அந்தண பெருமக்கள் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கள். கேள்வி முடித்த வேள்வி மக்களை, கேட்டே அறிந்து பலவற்றையெல்லாம் உள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்தண பெருமக்கள், கேள்வி முடித்த வேள்வி மாக்களை மாடல மறையோன் சொல்லிய முறைமையில், அந்த அந்தணன் சொன்ன அந்த முறைப்படி வேள்வி சாந்தியின் விழாக்கொலை ஏவி எல்லாரும் வேள்வியை செய்யட்டும் என்று சொல்லி ஆரிய அரசரை அறிஞரை நீக்கி அவங்க சிறையில் இருந்து அவர்களை விடுவித்து, நீங்க போய் இந்த இடத்துல தங்கி கொள்ளுங்கள், அதற்கு பிறகு வேள்வி எல்லாம் முடிந்து உங்களை ஊருக்கு நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறான். தாழ்நீர் வேலி தன்மலர் பூம்பொழில் வேளாவி மாளிகை, ஒரு அரசர்கள் தங்கக்கூடிய ஒரு மாளிகை ஒன்று அதுல காட்டி அங்கே சென்று அரசர்கள் எல்லாம், அயல் நாட்டு அரசர்கள் எல்லாம் தங்கிக் கொள்ளுங்கள். நண்பரு வேள்வி முடித்ததற்கு பின்னால்
பின்னால்னு சொல்லக்கூடாது, பின்னாள், பின்பு வருகின்ற நாளின் கண்ணே. பின்னாளில் என்ன செய்யணும்? தம்பெரு நெடுநகர் சார்வதும் சொல்லி உங்களுடைய நீண்ட நகருக்கு நீங்கள் போகலாம் என்று சொல்லி அம்மன்னவர்க்கேற்பன செய்கை. என்ன அது பாருங்க, சிறைப்படுத்தி கொண்டு வந்த மன்னர்களுக்கு இவ்வளவு சிறப்பு செய்யறாருன்னா ஒரு பண்பாடு. மன்னவர்க்கு ஏற்பன செய்க நீ என வில்லவன் கோதை விருப்புடன், வில்லவன் கோதை என்ற தன்னுடைய தானை தலைவனை கூப்பிட்டு இந்த மன்னர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்தி அனுப்பினான். சிறையோர் கூட்டம் சீமின். இந்த நாள்ல சிறையில் இருக்கக்கூடிய சிறை கதவுகளை திறந்து விடு. அங்கே கைதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் விடுதலை அளிப்போம். யாங்கனும் கரைகள் நல்லூர் கரை வீடு செய்தன. அதே போல எல்லாருக்கும் திரை செலுத்த வேண்டாம், வரி செலுத்த வேண்டாம். கரை வீடு, கரை என்றால் இந்த இடத்துல கடமை அல்லது வரின்னு பொருள். கரை வீடு செய்க, கப்பல் யாரும் வரி கட்ட வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அடும்பில் வேடோடு ஆயக்கணக்கரை முழங்கு நீர்வேலி மூதூர் ஏவி. அடும்பில் வேடோடு அந்த கடற்கரையும் அனுப்பி அருங்கரல் அரசர் முறை செய்யும் நல்லது பெரும்பெயர் பெண்டிற்கு கற்பு சிறவாது. அரசன் ஒழுங்கா இருந்து, அதனால அதான் கற்பு, மகளிருடைய கற்பு பாதுகாக்கப்படும். அரசன் அறவோனாக இருந்தால்தான் மகளிர் கற்பு இந்த நாட்டில் பாதுகாக்கப்படும் என்று இவற்றையெல்லாம் உணர்ந்து பண்டையோர் உரைத்த தண்டமிழ் நல்லுரை இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த நெறியில நின்று பார்துடுதேத்தும் பத்தினி ஆகலி, இவற்றையெல்லாம் நமக்கு உணர்த்தியவள் பத்தினி கண்ணகி. அவள் என்ன செய்தாள்? அவள் இவ்வாறு வழக்குரைத்ததனுடைய முடிவு பாண்டியன் இறந்தது மட்டுமே இல்லை, வேறு நிகழ்ச்சிகளும் நடந்தன. என்ன நடந்தது? பார்துடுதேத்தும் பத்தினி அவள் ஆர்குனை சென்னிய அரசர்க்கு அளித்து, சோழ நாட்டுல அரசன் திரும்ப வந்து 9 பேரை தோல்வியுறை செய்து வந்து உட்கார்ந்தான்ல, அது எதனால நிகழ்ந்தது? செங்குட்டுவனாகி என்னால் நிகழ்ந்ததா? இல்லை இல்லை, அது கண்ணகி இவ்வாறு ஆன பிறகு, நான் வடநாடு சென்று வெற்றி கொண்டு வந்த பிறகு இங்கு சோழன் என்னை பழிக்க, அந்த 9 மன்னர்கள் என்னை பழிக்க, அவர்களை வெற்றி கொண்டு முறையாக சோழனுக்கு அந்த அரசை நான் அளித்தேன். அது கண்ணகியினுடைய அருளால் நடக்கும். அடுத்தது செங்கோல் விளைய உயிர் வாழாமை. பாண்டி நாட்டில் என்ன நடந்தது? அந்த அரசன் உயிர் வாழாது உயிர் நீத்தான். அதனால அவனுடைய வாரிசாக இருந்த வெற்றிவேறு செழியனுக்கு அரசு கிடைத்தது. தென்புலங்காவல் மன்னவர் கழித்து அவன் அரசு பெற்றான். வஞ்சினம் வாய்த்தபின் அல்லதையாவதும் வெஞ்சினம் விழியார் வேந்தர் என்பதை சினம் வந்து விட்டால் அரசர்களுக்கு வாழா இருக்க மாட்டார்கள் என்பதை என் வழியாக காட்டினார் கண்ணகி. வஞ்சினம் வாய்த்தபின் அல்லதை யாவதும் வெஞ்சினம் விழியார் வேந்தர். சினம் மாறா. அதாவது தமிழரசர்களை படித்தார்கள் கனக விசையர், உடனே படையெடுத்து சென்று வெற்றி கொண்டது. இதெல்லாம் கூட கண்ணகியினுடைய அருளால் நடந்தது. வடதிசை மருங்கின் மன்னவர் அறிய குடதிசை வாழும் கொற்றவர் கழித்து. அதே போல வடதிசை வெற்றி கொண்ட அந்த பெரும்புகழெல்லாம் இந்த சேரனுக்கு கிடைத்தது என்றால் அதற்கும் காரணம் கண்ணகியே என்று சொல்லி, மதுரை மூதூர் மாநகர் கேடுற, மூதூர் எரிந்தது, மதுரை எரிந்தது. புதியழற் சித்திரம் கொங்கையின் விளைத்து தன்னுடைய மார்பை அவ்வாறு திருகி எரிந்து மதுரை தீப்பற்ற செய்து அந்த பெரும் பத்தினி உள்நாடு அழைத்து நளிர் சிறை வேங்கை பொன்னணி புதுநடல் பொருந்திய நங்கை அங்கேருந்து புறப்பட்டு வந்து இந்த சேர நாட்டுல வேங்கை மரத்தினுடைய நிழலிலே வந்து நின்றார். அப்போதுதான் குறவர்கள் எல்லாம் சென்ற, அம்மா நீ யாருன்னு கேட்ட உடனே, நான் வாறு கணவனை இழந்தேன், அதனால் மன்னவர் சீறினேன், மாநகர் அழித்தேன் என்றெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு நின்றாள். அப்போது வான உலகத்திலிருந்து அமரருடன் அவளுடைய கணவன் வந்து அவளை அழைத்து போனான் என்ற அந்த செய்தியெல்லாம் சொல்லுகிறார். மன்னாடு அணிந்து நளிர் சினை வேங்கை மரத்தினுடைய நிழல்ல பொன்னணி புதுநிழல் பொருந்திய நங்கையை அறக்களத்து அந்தணர்கள், ஆசான் குருமார்கள், பெருங்கணி சோதிடர்கள், சிறப்புடை கம்மியர் சிற்பியர்கள் எல்லாம் கூடுங்க. இந்த கல்லை கொண்டு இருக்கிறனா, இந்த கல்லை என்ன செய்யணும்?
அறவோர் அந்தணர்கள் அந்த உருவம் எப்படி இருக்கணுங்கிறத அவர்கள் பார்த்து சொல்லணும். அதே போல குருமார்கள் எல்லாம் இந்த தோற்ற பொலிவு எப்படி அமைய வேண்டும் என்று காட்ட வேண்டும். கணியர்கள் சொல்ல வேண்டும், சோதிடர்கள் இந்த சிற்பம் இப்படி அமைய வேண்டும். கடைசியில இவற்றையெல்லாம் கேட்டு கம்மியர் சிலை வடிப்பவர்கள் அழகாக அந்த வடிவத்தை உருவாக்க வேண்டும் என்று மேலோர் விளையும் நூல் நெறி மாக்கள், மேலோரெல்லாம் போற்றுகின்ற நூலறிந்த மக்கள் எல்லாம் பால் வருவத்த பத்தினி கோட்டம் எல்லாரும் கூடி பத்தினி கோட்டம் வகுக்க வேண்டும். ஒரு பத்தினி கோயில் கட்ட வேண்டும். பத்தினி கோட்டத்து இமயவர் உரையும் இமய செவ்வரை சிமய சென்னி தெய்வம் பரசி கைவினை முற்றிய தெய்வ படிமத்து இமயமலையிலிருந்து நாம் கொண்டு வந்த சிமய செவ்வரை உச்சியிலிருந்து கொண்டு வந்த அந்த அந்த ஒரு கல்லை எடுத்து தெய்வம் பரசை தெய்வமாக ஆக்கி வழிபட்டு கைவினை முற்றிய தெய்வ படிமத்து சிற்ப வேலைப்பாடெல்லாம் முடிந்த நிலையில வித்தகரியற்றி விளங்கிய கோலத்து சிறந்த சிற்பிகளால் உருவாக்கப்பட்ட அந்த அழகிய கோலத்தை உடைய அந்த படிமத்தை முற்றடை நன்கணம் முழுவதும் பூட்டி பூப்பலி செய்து, அங்கு வேறு பலி இடக்கூடாது, பூக்களை தூவ வேண்டும். காப்பு கடை நிறுத்தி அது காப்பாக செய்து கோயில்ல விழா எடுத்தா உடனே காப்பு கட்டுவாங்க. எதற்காக என்றால், காப்பு கட்டுறது என்றால் அந்த ஊர் மக்கள் எங்கும் வெளியில போகக்கூடாது, காப்பு கட்டிட்டா போகக்கூடாது, எல்லாம் கோயில் விழா செய்யணும். அந்த கடமை அவர்களுக்கு இருக்கிறது. கடைசியில விழா எல்லாம் முடிஞ்ச பிறகு காப்பு அறுத்தல்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு. அறுத்துட்டா அதற்கு பிறகு எல்லாரும் அவங்க வேலைக்கு போகலாம். அதாவது ஒரு சமுதாயம் எப்படி கூடி எல்லா கடமைகளையும் செய்தது என்பதற்கு அடையாளம். பூப்பலி செய்து காப்பு கடை நிறுத்தி வேள்வியும் விழாவும் நாடொரும் வகுத்து, நாள்தோறும் ஒரு 10 நாள் நடக்கும். வேள்வியும் விழாவும் நாடொரும் வகுத்து கடவுள் மங்கலம் செய்கன. ஒரு பாறையை இப்ப கடவுளாக்குது, கடவுள் படிமம். கடவுள் மங்கலம் செய்கன ஏவினன், எல்லாம் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். வடதிசை வணக்கிய மன்னவர் ஏறு காளை போன்றவன், அரசர்களிலே காளை ஒத்தவன். வடதிசை வணக்கிய என்பது பிறவினை, வணங்கிய என்பது தன்வினை. இந்த தன்வினை சொல்லையும் பிறவினை சொல்லையும் பார்க்கணும். உருண்டது என்பது தன்வினை, ஊட்டியது என்றால் பிறவினை. வலினை எழுத்து வந்துருவாங்க. அதனால பெருகியது பெருகு என்றால் தன்வினை, பெருக்கு என்றால் பிறவினை. அதனால தன்வினை பிறகு இங்கு வணக்கிய என்றால் இது பிறவினை. அவர்களை பணியை செய்த வடநாட்டு அரசர்களை எல்லாம் பணியை செய்த செங்குட்டுவன் இவ்வாறு ஆணையிட்டான். கோயிலை எழுப்பு, அங்கு இந்த சிலையை அழகாக வடித்து அங்கே நிறுத்து, பெரிய விழாவாக நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி முடித்தான். அதான் இந்த காதை மிக அருமையான ஒரு காதை.